Taste the Daily. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பொதுமக்களின் செல்போன் எண்களை வாங்கி திமுக ஏமாற்றுகிறது என்றும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீம்ஸில் வரும் இல்லையா, அக்மார்க் சுத்தமான உருட்டுன்றது, அதை பர்ஃபெக்டாக அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வாயில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களே தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக்சுவலாக பண்ணல. எல்லாத்துலேயும் காசு எதில் அடிக்கலாமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிற வேலையை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் அவங்க பெரிய டம்மாரம் கட்டிட்டு திரிகிறாங்க இல்லையா, 1000 ரூபான்னு. அந்த 1000 ரூபா கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் எலிஜிபிலிட்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 1.25 கோடி 2 கோடி பேருக்கு கிடையாதுட்டாங்க. இப்போ திடீர்னு எல்லாரையும் சேர்த்துட்டாங்கல்ல. 4 வருஷமாக இல்லாத எலிஜிபிலிட்டி எப்படி வந்தது? இப்போது திடீர்னு வந்துருச்சா? அது மாதிரி எல்லாத்தையும் நீ லைனாக ஒன்று எடுத்து பாருங்கள். எல்லாத்துலேயும் பொய் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் உருப்படியாக பண்ணல. கட்டுற பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுது. பாவம் ஸ்கூல் பசங்கள்லாம் அவங்க படிக்கிற பசங்க தலை மேலே இது விழுது. அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி சுற்றின்னு இருக்கார் அவர் பின்னாடியே. இவர் டோப்பா மாட்டிக்கிட்டு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டாலின் அதுதானே வேலை. அதுக்காக தானே சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். இப்போ திடீர்னு 4.5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்த உடனே நான் ரோட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வரேன், திண்ணைக்கு உட்கார்றேன்னு அதில் ஓடிபி வேறு பிடுங்கி அதுலேயும் ஏமாற்ற போகிறாங்க. தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்லுங்கள், ஓடிபிலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சுற்றுவானுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த திருட்டு கும்பலும் அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒன்றுமே பண்ணலைங்க. அப்படி நிறைய அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள். அடுத்த ஆட்சி நல்லபடியாக வரட்டும். இந்த வாட்டி அடுத்த 5 வருஷம் தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. பாவம் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நல்லபடியாக குணமாகி இப்போ நேராக போய் வீட்டுக்கு போயிடுங்க சார். திருப்பியெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கட்டும். இல்லை மொத்த தமிழ்நாடு விற்றுட்டு காலி பண்ணுவீங்க. இந்த 2004 தட் மீன்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ திருப்பி அதே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அடுத்த வர எலெக்ஷனில் அவங்க திருப்பி ஜெயிக்கணும் இல்லையா. ஸோ அது எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. செகண்ட் திங், பப்ளிக்குக்கும் இங்கே தேவையான ஒரு சேஃப்டி மோஸ்ட்டாக இல்லை. யங்ஸ்டருக்கு நிறைய வேலை வாய்ப்புன்னாங்க, அதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை.